தை கார்த்திகை விரதம். நினைத்த காரியம் நிறைவேற முருகனை இப்படி வழிபடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ. நாளை தை மாத கார்த்திகை விரதம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் தீராத வினைகள் தீரும், வீட்டில் செல்வம் செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தை மாத கார்த்திகை என்பது மிகவும் விசேஷமானது. நாளை அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் தீபமேற்றி வழிபாட்டை தொடங்குங்கள். விரத முறை: நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது மிகவும் சிறப்பு. உடல்நலை முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்து கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும்? நாள் முழுவதும் ஓம் சரவண பவ அல்லது கந்த சஷ்டி பாராயணம் செய்வது உங்களின் அனைத்து பயங்களையும் போக்கி மன உறுதியையும் தரும். மாலையில் அருகில் இருக்கும் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும். இந்த தை கார்த்திகை நாளில் முருகனின் அருளை பெற்று நீங்கள் நினைத்த காரியம் அனைத்து நிறைவேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஓம் சரவண பவ.